இப்ப என்ன சொல்றாரு ஆளுநர்? குதிரை பேரம் பேசப்படும் சொல்றாரு. குதிரை பேரம் பேசப்படும் என்பது நீங்க பதவி பிரமாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குதிரை பேரம் பேசப்படுமா? அதுக்கு முன்னாடி பேசப்படாதா? அதுக்குமே வழி இருக்கே. அது பாத்தீங்கன்னா தாவேக்காட இஷ்யூ, அவங்க பாத்துக்க போறாங்க. சோ சட்ட விதிகளின்படி நீங்க அவங்களை அழைச்சி நீங்க ஆட்சி அமைக்க நீங்க அழைக்கணும். அதே நீங்க பண்ண மாட்டீங்க. கேட்டா இவங்க வரும்போதே கூட்டணி கட்சியோட நாங்க ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதா சொல்றீங்க. ரைட், ஓகே. அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஸோ அவங்க புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு சடனாக உடனே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால கூட செஞ்சிருக்கலாம். ஸோ அது தவறு தெரிந்தவர்கள் செய்யவில்லை, தெரியாமல் கூட செய்திருக்கலாம். அப்போ ஆளுநர் என்ன பண்ணிருக்கணும்? சரி, ரைட், ஓகே, அதை கன்சிடர் பண்ணாம அவங்கள ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கணும். அவருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கணும். செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற கட்சியை அழைத்து ஆளுநர் அழைத்து அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். பின்னர் சட்டமன்றத்திற்கு போனதுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் அதன் தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். இந்த பெரும்பான்மை பின்னர் நிரூபிக்காவிடில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி கவிழ்க்கப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா இருக்கக்கூடிய சட்ட விதிகள். ஒருவேளை இதை செய்யாத போது இது சட்டத்திற்கு முரணானது என்று சுப்ரீம் கோர்ட் எஸ்ஆர் பொம்மை வழக்குல கூறியிருக்குது.